இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஜனநாயகன் FDFS பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அங்கேயே பல எதிர்ப்புகள் வந்துருச்சு. மைக் பிடுங்கப்பட்டது, அவங்க வெளியே அனுப்பப்பட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் அங்கே இருந்திருக்காங்க. ஒன்றா சொல்லியிருக்கணும், அப்பா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அவங்க சொல்கிற கருத்தை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க ஜனநாயக முறையில். ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒருத்தவங்க குரல் எழுப்புறாங்கன்னா அந்த ஒரு டாலரன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு போராட்ட குணம் இருக்குன்னா அந்த டாலரன்ஸும் இருக்கணும். அந்த டாலரன்ஸே இல்லாமல் நீங்கள் என்ன அப்படி போராட்டத்தில் இருக்கணும்? ஜனநாயகனை பார்த்தவங்க எல்லாருமே ஜோக்கர்ஸ் தான், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆக்சுவலா அங்க பார்க்கும்போது வந்து அங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் தான் அங்க வந்து டோட்டலான அஜெண்டாவா இருக்கணும். பட் வந்து அங்க நீட்டை பத்தி ஜனநாயகன் மாதிரி போகுது. நீட்டை பத்தி பேசுறாங்களோ இல்ல, ஆன்டி ஜனநாயகனோட ஆன்டி விஜய். ஓகே, ஆன்டி ஜனநாயகன் ஆன்டி விஜய், இதுதான் நரேட்டிவா போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த நீட் பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ஜனநாயகன் தான், எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல போயிடுவாங்க. பாவம் அங்க இருக்க பசங்கள்லாம் ஏதோ சரி போராட்டம் பண்ணோம், நீட்டை உங்களை மாதிரி ஏமாத்த வரல. எங்களுக்கு ரகசியம் இருக்குது, ஒரு கையெழுத்தில் நாங்கள் ரகசிய அந்த நீட்டை வந்து ஒழிச்சிருவோம், கிழிச்சிருவோம், நட்டிடுவோம், தூக்கி சொருவிடுவோம்னு சொன்னாப்புல ஒருத்தர் யார்? உதயநிதி. அவர் பேர் உருட்டு நிதியா. அறிவு இல்லாதவங்க தான் வந்து டிவிகேல இருப்பாங்க, ரொம்ப அறிவு வந்து வழியிறவங்க எல்லாருமே வந்து டிஎம்கேல தான் இருப்பாங்க. சமூக பார்வை, இந்த மாதிரி கொள்கைகள், இது எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு மட்டும் தான் இருக்கு. நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு தற்குறி, உங்களுக்கு அறிவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்களாம். அவர் வெளிநாட்டுக்கு போனாராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடுலாம் கொண்டு வந்து போனப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் கேட்டாங்களாம், தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி எல்லாம் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கரெக்டாக கேட்டிருக்காங்க. நாங்கள் நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது, நாங்கள் டிஃப்ரெண்ட்டான பீப்புள். அதுக்காக தான் பார்த்துட்டு எலெக்ஷனில் இவன் காட்டுறண்டாங்க எங்கள் டிஃப்ரெண்ட்டு என்ன குத்துனாங்க, மாற்றி குத்துனாங்கல்ல. உங்களுக்கு சங்க குத்துனாங்கன்னு சொல்கிறேன், உங்களுக்கு சங்க ஊதி விட்டுருக்காங்க. டெல்லியில் அவங்க எதுக்குப்பா போராடுறாங்கன்னா அதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், இங்கே நீட்டை ஒழிக்கணும். நீட்டை ஏன் நாங்கள் ஒழிக்கணும்? நாங்கள் ஜனநாயகனை ஒழிக்கணும். ஓ, அதுக்கு தான் ஒழிக்க வந்தீங்களா? நாங்கள் எதுக்கு வந்தோம்? நாங்கள் நீட்டுக்காகலாம் இது போராடுறாளா? முழுக்க இன்னைக்கு ஒரு ஜனநாயக ரீதியில் நம்ம ஜனநாயகன் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரா திரு விஜய் அவர்கள்? அவருடைய ஆட்சியை ஒரு களங்கப்படுத்துற மாதிரி உங்களுடைய எண்ணம் இருக்கான்ற சந்தேகம் வருது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 90s vs 2K கிட் அரசியல் நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேச போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரியா. வணக்கம் ரதீஷ். ரதீஷ் இன்னைக்கு வரலையா? வணக்கம். வணக்கம் பிரியா. எதுக்கு போறீங்கன்னு நல்லா தெரியுது. சரி, நேரா நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? சரி, ஓகே. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே வந்து பல போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்பவுமே வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜந்தர் மந்தர்ல வந்து நிறைய ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேர் நீட் வேணும்னு கேட்டு. ஸோ அதே மாதிரி வந்து அங்க ஃபேர் நீட்னு ஒரு விஷயத்த வந்து கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க நம்ம சென்னையிலுமே வந்து பல இடங்கள்ல வந்து இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து பாலன் இல்லம், அதாவது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்லயும் வந்து தொடர்ந்து 5-6 நாளா வந்து போராட்டங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ நேத்து என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, சனம் ஷெட்டி அவர்கள் வந்து வந்திருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க. பேசும்போதே வந்து நான் தளபதி ரசிகை, ஜனநாயகன் FDFS பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அங்கேயே பல எதிர்ப்புகள் வந்துருச்சு. மைக் பிடுங்கப்பட்டது, அவங்க வெளியே அனுப்பப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். உண்மையிலே பார்த்த அந்த வீடியோ பார்த்தப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுனாங்கன்னு இருக்குல்ல அந்த போராட்டக்காரர்கள், நம்ம வந்து அந்த போராட்டத்தை நம்ம கொச்சப்படுத்தலை. 1000 விஷயம் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். அவங்க போராட்டத்துக்கு நம்ம வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாமலே இருக்கலாம், சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒருத்தவங்க குரல் எழுப்புறாங்கன்னா அந்த ஒரு டாலரன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு போராட்ட குணம் இருக்குன்னா அந்த டாலரன்ஸும் இருக்கணும். அந்த டாலரன்ஸே இல்லாமல் நீங்கள் என்ன அப்படி போராட்டத்தில் இது பண்ண போறீங்க? அந்த என்ன கேட்டாங்க அவங்க? அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்காங்களா, ஜனநாயகன் பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்கல்ல? ஆமா, ஜனநாயகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து
ஜனநாயகனை பார்த்தவங்க எல்லாருமே ஜோக்கர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆக்சுவலா அங்க பார்க்கும்போது வந்து அங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் தான் அங்க வந்து டோட்டலான அஜெண்டாவா இருக்கணும். பட் வந்து அங்க நீட்டை பத்தி ஜனநாயகன் மாதிரி போகுது. நீட்டை பத்தி பேசுறாங்களோ இல்ல, ஆன்டி ஜனநாயகனோட ஆன்டி விஜய். ஓகே, ஆன்டி ஜனநாயகன் ஆன்டி விஜய், இதுதான் நரேட்டிவா போயிட்டு இருக்கு. ஆமா, அங்க மொத்தமே என்ன விஷயத்துக்காக வந்தோன்றதையே மறந்துட்டு ஜனநாயகன் வேண்டாம், என்னவோ இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த நீட்டு பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ஜனநாயகன் தான், எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல போயிடுவாங்க. என்னன்னா விஜய் அவர்களுடைய மேல இருக்க வெறுப்பு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்ல. அது வெளிப்படையா தெரிஞ்சுது. அப்பதான் வந்து அவங்க சொல்றாங்கல்ல, அந்த ஜோக்கர் ஜனநாயகன் படம் பார்த்தவங்களா ஜோக்கர்னு இவங்க சொன்ன உடனே அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றாங்க, அதை தைரியமா நான் பாராட்டுறேன். ஒரு போல்டா வந்து இந்த மாதிரி பேசாதீங்கன்ற ஒரு விஷயத்த தான் சொல்ல வந்தாங்களோ தவிர அதுக்குள்ள ஒரு கூச்சல் எழுவு அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மைக்க போடுங்கிறாங்கன்றப்போ, இத்தனைக்கும் அது கம்யூனிஸ்ட் கட்சி தானே, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆஃபீஸ் தானே, ஒரு போராட்டம் பண்ணி வளர்ந்த கட்சி தானே கம்யூனிஸ்ட் கட்சி, அதான அவங்களோட குணமும் கூட. அப்போ என்ன பண்ணணும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் அங்கே இருந்திருக்காங்க, ஒன்றா சொல்லியிருக்கணும், அப்பா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அவங்க சொல்கிற கருத்தை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க ஜனநாயக முறையில். ஓகேயா, அதை விட்டுட்டு மைக்க பிடுங்குறது, ஒரு பெண் வந்து பேச வராங்கன்னா அப்படி பேசுறது. அப்ப அந்த உள்ள இருக்கிறவங்களும் உண்மையிலேயே போராட்டம் பண்ண வந்தாங்களா, கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க தெரியுதா? அது மட்டும் இல்லாம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அரசியல் சாயம் பூசுற மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்கேயே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இது பப்ளிசிட்டி குவீன் கூட வந்திருந்தாங்க, அவங்களோட கேங்க கூட்டிட்டு. பேசக்கூடாது, நான் அப்படிலாம் சொல்ல வரல, இவங்கள புரட்சி பெண் ஜூலியா. ஆமா ஆமா அவங்க சிலரோட வந்திருந்தாங்க. அந்த டி-ஷர்ட்லயே வந்து ஜென்சி சிலரோடயா ஒருத்தரோடயா அது நம்ம சொல்ல முடியாது, அது அங்க போராட்டம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா ஜென்சி டிஎம்கே அப்படின்னு வந்து வாசகம் இருந்த ஷர்ட்ஸ் இதெல்லாமே போட்டுட்டு வந்திருக்கனால அவங்களுமே வந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அப்பனா மூளையில இருந்து அறிவு அப்படியே கொட்டணுமே, அறிவு மாதிரி. அந்த ஜென்சி அந்த டிஎம்கே அந்த பசங்களா ப்ரௌட் கொத்தூஸ் ஆமா, தாத்தா பெரியாருங்க தாத்தா அந்த 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 பொண்ணு வந்துச்சா, அந்த குரூப். நாங்க தைரியமா சொல்லுவோம், பெருமையா சொல்லுவோம், நாங்க ப்ரௌட் கொத்தூஸ் 200 ரூபாய்னு பெருமையா சொல்லுவோம், அந்த குரூப்பா. ஆமா அப்பா பாவம் அங்க இருக்க பசங்கள்லாம் ஏதோ சரி போராட்டம் பண்ணோம், நீட்டை உங்களை மாதிரி ஏமாத்த வரல, நாங்களுக்கு ரகசியம் இருக்கு, ஒரு கையெழுத்துல நாங்க ரகசிய அந்த நீட்டை வந்து ஒழிச்சிருவோம், கிழிச்சிருவோம், நட்டிடுவோம், தூக்கி சொருவிடுவோம் சொன்னாப்புல ஒருத்தர் யாரு, உதயநிதி. அவர் பேர் உருட்டு நிதியா. நம்ம அப்படி சொல்லக்கூடாது சமூக வலைதளத்துல. இது அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமருமே போட்டுக்கிறோம், இங்க வந்து நாங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து நேயர்களுடைய கருத்துக்களை தான் வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சமூக வலைதளத்துல இருந்து எடுத்து நாங்க பேசிக்கிட்டு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டா நமக்கு சேஃப்டி. நம்மளோட அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்க சமூக வலைதளத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் சொல்றேன், அந்த உருட்டு உதயநிதி அவர்கள் வந்து நம்ம எல்லா ரகசியம் முட்டையை காட்டினது செங்கலை காட்டினா அதெல்லாம் கண்மூடி வந்து போகுமா இல்லையா, வடிவேல் சொல்ற மாதிரி அந்த காமெடி தான். அந்த குரூப்ல இருந்து வந்தவங்க தான் இப்ப புரட்சி பெண் ஜூலி. அவங்க வந்துட்டு போய் நானும் வரேன்டாடே, என்னடா நீட்டை நான் ஒழிக்கிறேன்டான்னு வந்தாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாமே வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் இது பண்றாங்களாமா, என்னன்னா வந்து அறிவு இல்லாதவங்க தான் வந்து டிவிகேல இருப்பாங்க, ரொம்ப அறிவு வந்து வழியறவங்க எல்லாருமே வந்து டிஎம்கேல தான் இருப்பாங்க, சமூக பார்வை இந்த மாதிரி கொள்கைகள் இது எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு மட்டும் தான் இருக்கு, நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு தற்குறி, உங்களுக்கு அறிவே கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்களாமா. ஒரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்தி இல்லாமனே இருக்கு. ஆமா, நீட்டை பத்தி பேசியிருக்கனால அனிதா அவங்க பத்தியும் பேசிடலாம். அனிதா தெரியுமாமா, 1200க்கு 1700 மார்க் வாங்கியிருந்தாரு. யாரு பேசுனா, உதயநிதி ஒரு கூட்டத்துல அதுவும் பேசுறாரு பாத்தியா, மேக்ஸ் அப்படியே இது தப்பா எதனா சொன்னா கூட அதை நாங்க தைரியமா சொல்லுவோம். நாங்க சொல்றது என்னன்னா தமிழ்நாடு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு தானே இருக்கோம் காலங்காலமா, நாங்க எதை சொன்னாலுமே நம்புவாங்களே அவங்க. கரெக்டா சொன்னா, அதுலதான் நாங்க ஜித்து, அதுலதாங்க நாங்க PhD பட்டம் வாங்கியிருக்கோம். இல்ல ஒரு இது நான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்தாருல, அப்படியே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது எப்ப இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த டைம்லயே அப்பவே உங்களோட இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு அறிவே இல்லையா அப்ப 4 வருஷம் எப்படியா ஓட்ட போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்புறம் பார்த்துட்டு எப்பா இது இப்படிதான் போல, பப்ளிசிட்டி வந்த பைத்தியம் இது, எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல, அப்படியே தெரிஞ்சுது. ஒரேடியா போன எலெக்ஷன்ல முடிச்சு விட்டாங்களா, இதுதான் நடந்துச்சு. அடுத்து நம்ம இன்னொருத்தரை பத்தியும் பேசுவோம். யாரு, ஏலடி மன்னன், டிஆர்பியா? டிஆர்பி தான். அவர் பேச வரதெல்லாம் டிஆர்பிக்காக தானே, பப்ளிசிட்டிக்காக தானே. டிஆர்பி ராஜா கரெக்டா சொன்ன. எப்படி பிடிச்ச டிஆர்பின்றத? தெரிஞ்சுதானே சொன்னேன். கட்டலாம் பண்ணக்கூடாது, கட்ட பண்ணக்கூடாது. டிஆர்பி ராஜா கிடையாது.
டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா. டிஆர்பிக்காக பேசுறேன், கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நேத்துமே கூட்டத்துல வந்திருக்காரு அவரு. வந்திருக்காரு. அதாவது வெள்ளை நாயகர், வெள்ளை மனசு படைத்த ராஜா, வெள்ளை பேப்பர் ஸ்டார். அதுவுமே சொல்லிருக்காரு, நான் கட்சிக்காகலாம் வரல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் வந்தேன். அப்போ சோசியல் மீடியா எதுக்குப்பா இருக்கு? சோசியல் மீடியால சொல்லிருக்கலாமே, ஏன் நேர்ல வந்தீங்க? நமக்கும் பப்ளிசிட்டி வேண்டாமா? எதுக்கு சும்மாவா டிஆர்பி ராஜான்னு சொல்றேன்? டிஆர்பி ராஜா தானே, டிஆர் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்டா? கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நல்லா ஏதோ வன்மத்தில் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டிஆர்பி ராஜா நான் வந்து ஒரு நியூட்ரல், நான் நியூட்ரல் பா அப்படினு நான் நியூட்ரல்னா நல்லா தெரியுது. டிஆர்பி ராஜா பத்தி ஒன்று சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் சொன்னார் அந்த கூட்டத்தில். அதாவது தமிழ்நாடு வந்து வேற நாட்டோட தான் காம்படிட் பண்ணுது, போட்டிய தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் தான்டா போட்டிய அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். தமிழ்நாடு வந்து டேலண்ட் கேபிட்டல், ஹெல்த் கேபிட்டல், எஜுகேஷன் கேபிட்டல், எல்லா கேபிட்டல்னு சொன்னார். நீங்க வாங்கின கமிஷன் கேபிட்டல்னால தானே உங்களை ஓரமா உட்கார வச்சாங்க திரு டிஆர்பி ராஜா. நீ சொன்ன மாதிரியே நான் சொல்றேன், டிஆர்பி ராஜா. இதுக்கு எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நமக்கு எதுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு. அதுல இன்னொரு காம்படிஷன் பத்தியா கவனிக்கலையா நீ? அது உண்மையிலே கவனிக்கல? இல்லையே. நான் வந்து வெளிநாட்டுக்கு போனப்ப முதலீடு கொண்டு வர போனாங்க. ஆமா ஆமா. என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? வெள்ளை பேப்பர் நல்லா கிளியரா வெள்ளையா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லையே. வெள்ளை பேப்பர்னா வெள்ளையா தானே இருக்கணும். அப்ப அவர் அறிவாளின்ற டிஆர்பிக்காக பேசலங்கற? இல்லப்பா, நான் அவருக்கு தான் சப்போர்ட். சரி, உன் சப்போர்ட்டை நான் இப்ப சொல்றேன். அவர் வெளிநாட்டுக்கு போனாராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடு எல்லாம் கொண்டு வந்து போனப்போ வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் கேட்டாங்களாம், தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி எல்லாம் வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கரெக்டா கேட்டிருக்காங்க. நாங்க நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது, நாங்க டிஃப்ரெண்டான பீப்புள். அதுக்காக தான் பார்த்துட்டு எலெக்ஷன்ல காட்டுறண்டாங்க எங்க டிஃப்ரெண்ட்டு என்ன குத்துனாங்க, மாத்தி குத்துனாங்கல்ல. உங்களுக்கு சங்க குத்துனாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு சங்க ஊதி விட்டுருக்காங்க. இன்னும் மோட்டா மாறாது மாறாதுன்னு எவ்வளவு பேச்சு, எவ்வளவு திமிரு பேச்சு. அவரு சொல்றாரு, நாங்க ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டுட்டோம், உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். உங்களுக்கு தான் டிஆர்பி தெரியல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே தப்பு கணக்கு தான். டிஆர்பி ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. டிஆர்பிக்காகவே பேசக்கூடாது, மக்களுக்காகவும் பேசணுன்றத அவர் இப்பயாச்சும் உணர்ந்துகிட்டார்ல. 7ஆம் மாடியில் இருக்கிற திரு டிஆர்பி ராஜா, இன்னைக்காச்சும் புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் அந்த மாணவர்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. திமுகன்றவங்க இப்போ வந்து ஒரு முன்னாடி பெரிய ஒரு கட்சி. இந்த சில இந்த கூட்டத்தெல்லாம், இந்த ஜென்சி கூட்டம், இந்த ஜூலியெல்லாம் உள்ள சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரேடியா லண்டனு துபாயின்னு அப்படியே போயிட்டே இருக்கலாம். சென்னை பக்கம் வந்துடாதீங்க. ஜென்சி கூட்டம்னு நம்ம மொத்தமா சொல்லிட முடியாது. இப்ப ஜந்தர் மந்தர்ல பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி கூட்டம் தான் வந்து பெரிய ஒரு புரட்சியே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நம்ம மாடர்ன் கொத்தூச வேணா சொல்லலாம். மாடர்ன் கொத்தூசுக்கு அவன் தான் அதான் சொன்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ரொம்ப அறிவாளின்னு நினைப்பு போல. பண்றது டெல்லியில அவங்க எதுக்குப்பா போராடுறாங்கன்னா அதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இங்க நீட்டை ஒழிக்கணும். நீட்டை நாங்க ஒழிக்கணும், நாங்க ஜனநாயகனை ஒழிக்கணும். ஓ, அதுக்கு தான் ஒழிக்க வந்தீங்களா? நாங்க எதுக்கு வந்தோம்? நாங்க நீட்டுக்காக இது போராடுறாளா? அந்த மேயர் என்னன்னா கொசு ஒழிக்கிறதுன்றாங்க. எதையாவது ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இவங்க வேலையா? ஆக மொத்தம் அவங்கள ஒழிச்சு கட்டிட்டாங்கல்ல. இப்போ அதான் ஒரேடியா ஒழிச்சு கட்டிட்டாங்க. இதுக்கப்புறமும் திருந்த மாட்டாங்களே. இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமா பேசிக்கிட்டு கட்சியை கெடுத்துக்கிட்டு இப்ப இடைத்தேர்தல் வேற வரப்போகுது. குறைஞ்சது இப்போதைக்கு 7 தொகுதி நான் சொல்றது. அதுல திமுக டெபாசிட் கூட வாங்காது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அழிவை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ஸ்டாலின், கொத்து புரோட்டா போட்ட ஸ்டாலின் குளத்தூர்ல போட்டாங்களா உங்களுக்கு? அந்த கொத்து புரோட்டாவை இப்ப அம்பாசமுத்திரத்துல போட்டுருவாங்க, பெருந்துறையில போட்டுருவாங்க, இன்னொரு 5-6 தொகுதியில போட்டுருவாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த போராட்டத்தை பத்தி பேசும்போது வந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நேத்து இன்னொரு விஷயமே வந்து ரொம்ப பிரச்சனை. இப்போ சனம் ஷெட்டி அவர்களுடைய விஷயம் வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா போச்சோ அதே மாதிரி தேவதர்ஷினி அவர்கள் அன்று இன்று அப்படின்னு போட்டு வந்து ஒரு விஷயத்த கலப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து அப்போ அவங்க வந்து நீட் கோச்சிங்க்கு வந்து ஆதரவா வந்து ஒரு ஆட்ல நடிச்சிருக்காங்க. அதே தேவதர்ஷினி இப்போ வந்து நீட்டுக்கு எதிராக வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரு, இந்த நடிகர்கள்ன்ற பேர்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள நிப்பாட்டாதீங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டில்ல நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு 50 பேர்ல உட்காந்துட்டு இருக்கோம் அந்த மெரினால. அப்போ எங்கேயுமே கூட்டம்லாம் இல்லை, ஒரு ஆரம்ப ஸ்டில்ல நான் உட்காந்துட்டு இருக்கேன். அது நான் சொல்ற டைம் ஒரு 11 மணி இருக்கும் காலையில. ஒரு அப்படியே 1, 2, 2:30 இந்த சைடும் கூட்டம் ஃபுல்லாக, சர்வீஸ் ரோட்லேருந்து எல்லாமே ஃபுல்லாகுது. மக்கள் சாரையாக வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடும் ஃபுல்லாகுது. செம்மையாக கூட்டமாயிடுச்சு. அப்போ ஸ்டாலின் வர்றாரு. அப்போ வந்து திமுகவுடைய செயல் தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தார் 2017 ஜனவரி மாதம். பசங்க என்ன பண்ணாங்க நான் சொல்லிட்டா, நான் கண் கூட பார்த்தது.
அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு கூட்டத்துக்கு வராரு, கையில் வச்சிருக்க பாட்டிலாலே அடிச்சானுங்க. நான் போய் சொல்ல இப்பவும் காணொலி இருக்கு. ஸ்டாலினை கையில் வச்சிருக்க தண்ணி பாட்டிலாலே அடிச்சானுங்க. நீங்களாம் வரவே வராத, ஏன்னா இவங்க மத்தியில் எது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்போ கூட்டணியில் இருந்தாங்க, டிஎம்கே காங்கிரஸ் பீரியட்ல. அப்போதான் இதுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்குறாங்க. அப்பெல்லாம் பேசாத நீங்க இப்ப மாணவர்கள் தன்னெழுச்சியா வந்தோடனே சொந்தம் கொண்டாட வந்துட்டீங்களா? அதுலயும் ஒரு அரசியல கேவலமா இல்ல? எல்லாத்தையுமே இப்ப அரசியல் ஆயிடுச்சு. நம்ம வந்து அததான் நம்ம வெள்ளை நாயகர் நேத்து வந்திருக்காரு அரசியல் படுத்துறதுக்கு. ஏற்கனவே அவங்க மேல அதான் அவர் சொன்னார் தெரியுமா, நம்ம புரட்சி பெண் ஜூலியை வந்து துரத்து விட்டார் ஒரு பாய். அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே எங்க மேல வந்து பாலிடிக்ஸ் உள்ள பூந்துருச்சுன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற ஏமா வந்து உயிரை வாங்குற போமா அப்படின்ற மாதிரி சொத்தி விட்டாரு. அது மட்டும் இல்லாம நானுமே வந்து அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டேன். அங்க இருந்த நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சஸ் என்ற பேர்ல வந்து வராங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க பேசினாங்க, அவங்கள வந்து நாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம், வெறும் என்டர்டெய்னர்ஸ் வேணா சொல்றோம். தெளிவான வார்த்தை. ஏன்னா வந்து வராங்க, உட்கார்றாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க பண்ணு கிளம்பி போயிடுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சாரி என்டர்டெய்னர்ஸ் எல்லாருமே வந்து இத பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. உண்மையா போராடுறவங்க மட்டும்தான் கால நேரம் பார்க்காம அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. சோ என்னன்னா வந்து இப்ப வந்து மாணவர்களுக்காக போராடிட்டு இருக்கோம். இதுல வந்து உங்க வியூஸுக்காக வந்து ஒரு ரீல்ஸ போடுறது, இதுல வந்து அவ்வளவு பெரிய நியாயமா இருக்காது இல்லையா? அது மக்கள், அதாவது இன்னைக்கு போராடுற அந்த மாணவர்களுக்கு தெளிவா தெரியும், எவன் வந்து பப்ளிசிட்டிக்காக வரான், எவன் உண்மையிலே உணர்ச்சி பூர்வமா வரான்ட்டு. அதுல நான் சில பேரை நான் குறிப்பிட விரும்புறேன். நம்ம அமீர் இருக்கார்ல, வெற்றிமாறன் இருக்க, வெற்றிமாறன்லாம் ஒரு படம் ரொம்ப பிடிக்கும், அமீரோட படமும் ரொம்ப பிடிக்கும். அது சினிமாவெல்லாம் தாண்டி நான் அரசியலை பேசுறேன். போன 5 வருஷம் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க திரு அமீர் அவர்களே? யார் நீங்கள் ஜாஃபர் சாதி கூட எதுவும் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தீங்களான்னு மக்கள் நாளைக்கு கேட்டுருவாங்க, நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி வெற்றிமாறன் உண்மையாலே சூப்பரான டேரக்டர். போன 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆம்ஸ்ட்ராங் இப்போ இறந்தார்ல, அவருடைய நினைவு நாளில் போயிட்டு அவர் பேசுகிறாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. ஏன் போன ஆட்சியில் கேட்க வேண்டியது தானே? போன ஆட்சி தானே போயிட்டு ஸ்டே வாங்குச்சு, தடை கோரிச்சு இல்லை, அப்போலாம் ஏன் பேசலை? அப்போ முழுக்க இன்னைக்கு ஒரு ஜனநாயக ரீதியில் நம்ம ஜனநாயகன் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரா திரு விஜய் அவர்கள்? அவருடைய ஆட்சியை ஒரு களங்கப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய எண்ணம் இருக்கான்ற சந்தேகம் வருது. ஸோ அந்த சந்தேகத்தில் நீங்கள் தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குன்ட்டு. திமுக ஆட்சினா இப்படி ஒரு உருட்டு, தாவேக ஆட்சினா இப்படி ஒரு உருட்டு, ஆக மொத்தம் 2 உருட்டுன்ற மாதிரி இவங்களுடைய உருட்டு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது நம்ம தேவதர்ஷினி பற்றி பேசினல, அவங்கள பற்றியும் பேசிடலாம். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் ஓகே, நல்ல நடிகை, நல்ல குணச்சித்திர நடிகை, நல்லா காமெடி பண்ணுவாங்க, எல்லாரும் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களையும் நம்ம சினிமாவை தவிர்த்துடலாம். நேற்று வந்து பேசுனீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, ஓகே. அது என்ன ஆட்? அது நீட் கோச்சிங் சென்டர். அதுல ஏன் நீங்க நடிச்சீங்க? அப்ப அங்க ஒரு குத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமர சின்னத்துல ஒரு குத்து. என்னதான் இருந்தாலுமே அவங்களுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இல்ல. ஆக்டிங்ன்றது அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய வேலை. அவங்க வந்து வாழ்நாள் வாழ்றதுக்கு வந்து காசு வேணும், அதுக்கு வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் அதுதான். அதனால அவங்க எந்த ஆட்ல வேணா நடிக்க தானே செய்வாங்க. அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அப்ப டிஆர்பி ராஜாக்கு அது பொருந்துதா? டிஆர்பி ராஜா ஆக்டர் கிடையாது இல்லையா? இல்ல, அவர் நடிச்சுட்டு தானே இருந்தாரு. அவர் சொன்னதுல உண்மை நம்பிட்டியா நீ? அரசியல் பண்ண வரல, அப்ப கரெக்டா தான் மாணவர்கள் சப்போர்ட் பண்ண வந்தாருன்றியா? அதை நான் சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும். டிஆர்பி ராஜா நீ சொன்ன பப்ளிசிட்டிக்காக பேசுறவர்னு சொல்லிட்ட, அப்புறம் எப்படி நீ சொல்ற? அவரும் ஆக்டர் தான். அப்ப அங்க வந்து மாணவர்களுக்குலாம் அட்வைஸ் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ நடிச்சுட்டு போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு என்னவோ பெருசா ஃபீல் ஆகல. ஸோ இந்த நடிகர்கள் யாரு, உண்மையாலே உணர்ச்சி பூர்வமா பேசுறவங்க யாருன்றத மக்களுக்கும் அங்க உள்ள உணர்ச்சி பூர்வமா போராடுற மாணவர்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஜூலி கீலி காளி எல்லாத்தையும் ஓரம் தள்ளிடலாம். மாணவர்கள் மேல வன்முறையை கட்டவிழ்த்து விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அடிக்கக்கூடாது. அவங்க ஜனநாயக ரீதியில போராடிட்டு இருக்காங்க. இது வேற மாதிரி போச்சுன்னா என்ன மாதிரி ஆகுன்றதோ உலகத்துல பல நாடுகள்ல மாணவர்கள் போராடி பல விஷயத்த சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நேத்து அங்க ஒரு விஷயம் அங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி நிறைய இடத்துலயும் வந்து சென்னையிலேயே நிறைய இடத்துலயும் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா புரோட்டோகால்ஸையுமே வந்து மதிச்சுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வலுக்கட்டாயமா அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து எந்த சேனல்லயுமே வரல அப்படின்ற ஒரு விஷயங்களையுமே வந்து அங்க போராடிட்டு இருக்க மாணவர்கள் வந்து சொன்னாங்க. ஆமா, நாங்க வந்து ரிவ்யூ எடுக்கலான்னு போயிருந்தேன். அப்ப அங்க இருக்க மாணவர்கள், அங்க இருக்க போராட்டக்காரர்கள் எல்லாருமே சொன்னாங்க, இது வந்து ஏன் வந்து உங்க நியூஸ்லாம் யாருமே வந்து கவர் பண்ணல. ஆஸ் அ ஜெர்னலிஸ்டா எனக்குமே அங்க வந்து எப்படி சொல்றது, மீடியா ஏன் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குன்னு யோசிக்கிறேன்.
ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து இப்ப மாணவர்கள் வந்து இதுவே வந்து போலீஸை தாக்கி இருந்தாங்கன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய இஷ்யூவா ஆயிருக்கும். ஆனா வந்து எல்லா புரோட்டோகால்ஸையுமே மதிச்சுதான் வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சும்மா எல்லாம் போராடல, அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது நீங்க அப்புறப்படுத்துறோ பண்ணிட்டீங்க, அதை வந்து வெளியவும் சொல்லாம மறைச்சதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு? ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரியா, என்னன்னா ஒரு அரெஸ்ட்ன்றது வேற, டிடென்ஷன்ன்றது வேற. ஓகே, அரெஸ்ட்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தனியாக இருக்கும். இப்போ டிடென்ஷன்ன்றது அவங்கள வந்து அப்புறப்படுத்துவாங்க. இப்போ நீ பார்த்துருப்ப சில நிறைய இடத்துல போராடுவாங்க, அவங்கள வந்து ஒரு மண்டபத்தில் போய் அடைச்சி வச்சுருவாங்க, அது டிடென்ஷன். ஈவினிங் விட்டுருவாங்க. ஸோ அரெஸ்ட் வேறு, டிடென்ஷன் வேறு. மாணவர்களில் அரெஸ்ட் பண்ணாலும் தப்பு தான் நான் சொல்லுவேன். டிடென்ஷன் ஏன் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து பெர்மிஷன் கேட்டுக்க மாட்டாங்க, அந்த இடத்துல வந்து பெர்மிஷன் கேட்காம போராடினா மக்களுக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படும்ல, அதனால் கூட அப்புறப்படுத்தி இருக்கலாம். ஸோ மாணவர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ராப்பராக ஜனநாயக ரீதியாக நீங்கள் பெர்மிஷன் வாங்கின இடத்துல நீங்கள் போராடுங்க, எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் காவல்துறை அவங்கள அரெஸ்ட் பண்ணால் உண்மையாலே கண்டிக்கக்கூடிய விஷயம். அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அரசியல் பண்ணணும்னு நினச்சா என்றைக்குமே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு உதாரணமும் நான் சொல்லிட்டேன். 5 வருஷம் அந்த ரகசியம், முட்டை, செங்கல், கையெழுத்து இதெல்லாம் நம்ம ஏமாத்திட்டாங்க. பெட்டிஷனும் வாங்கி, அந்த பெட்டிஷன் நீ பார்த்துருக்கியா? திமுக இளைஞரணி மாநாடு நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் நடந்துச்சு, உதயநிதி தலைமையில். உதயநிதி தலைமையில் நடந்தாலே அது எப்படி இருக்கும் மாநாடுன்னு தெரியும்ல. அங்கே 1 லட்சம் பேர்கிட்ட பெட்டிஷன் வாங்கினாங்க, நீட்டை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி பெட்டிஷன் வாங்கினாங்க திமுக. அது என்னாச்சுன்னு நினைக்கிறேன்? சும்மா கெஸ் பண்ண. அவங்க தான் அப்படியே பக்கத்துல இருக்க இதுல தூக்கி போட்டு போயிடுவாங்களே. அதுவே நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டு தானே பார்த்துருக்கோம்ல. இன்னுமா என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்க அப்படி நினைக்கிறதுனால தானே அவங்க புத்திசாலின்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு கிளியரா இருக்க தியா, சூப்பர் தியா. உன்ன மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. இனிமேலாம் ஏமாற்ற முடியாது. நம்ம நேர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில இதை பத்தி டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.